சொல்லுவாங்கம்மா, அவங்க வந்து திருமணம் ஆகும்போதே பொருத்தங்கள் பார்ப்பாங்க, தசவித பொருத்தங்கள் பார்ப்பாங்க, இந்த கிரக பொருத்தங்களையும் பார்ப்பாங்க. சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், நாகதோஷம் இருக்கும், பெண்களுக்கு, ஆண்களுக்கும் அப்படிப்பட்ட தோஷம் இருக்கும். இப்படி இருக்கும்போது திருமண காலம் வந்து தள்ளி போகும். அவனுக்கு புத்திர தோஷங்கள் ஒன்று இருக்கும். இந்த புத்திர தோஷங்கள் இருக்குது, கலத்திர தோஷம், தார தோஷம் இருக்குது அப்படிங்கிறது காலம் 30 வயசை கடந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். அப்படி அமைகிற பொழுது அவங்களுக்கு புத்திர கல்யாணம் ஆகிட்ட பிறகு குழந்தை பாக்கியத்தில் காலதாமதம் ஆகும். அப்போ குழந்தை பாக்கியத்தில் காலதாமதம் ஏன் ஏற்படுது அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் தோஷம். சரி. அப்போ கரு உண்டாகும், கரு சிதைவு ஏற்படும். சில பேருக்கு குழந்தை பிறந்தாலும் கூட அது ஊனமாக இருக்கும், இது நோய்வாய்ப்பட்டு இருக்கும், இல்லை ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து வாழ்க்கையை அவன் பாதி வாழ்க்கை இழந்துருவாங்க, நிம்மதி போயிடும். சில பேர் ஊனமாக பிறந்தா என்ன பண்ண முடியும், அதை தூக்கி வச்சுட்டு அந்த குடும்பமே கஷ்டப்படும். இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அவனவன் செய்த கர்மா. அந்த கர்ம வினைதான் ஒரு மனிதனை பாதிக்கிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.